என்னங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பத்துக்கு இப்படி ஒரு பெரிய சோதனையா? செந்தில் லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிட்டாரா? விஜிலன்ஸ் ஆபீசர்ஸ் வந்து மொத்த குடும்பத்தையும் நடுத்தெருவுல நிக்க வச்சிட்டாங்களே. இப்படி ஒரு பரபரப்பான எபிசோட நாம எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு தான் இந்த எபிசோட பாக்குறப்போ நமக்கே தோணுதுங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு எபிசோட் முழுக்க ஒரே பதட்டமும் விறுவிறுப்புமாவே கொண்டு போயிருக்காங்க. ஆரம்பத்துல ரொம்ப அமைதியா தொடங்குன விஷயம் போக போக ஒரு பெரிய பூகம்பமா வெடிச்சிருக்குதுங்க. இந்த வீடியோவுல நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பம் சந்திச்ச அந்த மிகப்பெரிய அவமானத்தையும் அதிலிருந்து அவங்க எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கறதையும் ரொம்ப டீடைலா பார்க்க போறோம். ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நம்ம கோமதி ரொம்பவே மனசு உடைஞ்சு போய் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வராங்க. வீட்ல நம்ம பாண்டியன், சரவணன், செந்தில் எல்லாரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. கோமதி உள்ள வந்த உடனே எல்லாரும் கேக்குறாங்க, என்னம்மா இந்த நேரத்துல கோயிலுக்கு போயிட்டு வர்றா அப்படின்னு. அதுக்கு கோமதி ரொம்பவே உருக்கமா சொல்றாங்க, நம்ம குடும்பத்துல அடுத்தடுத்து எவ்வளோ பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு, அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால தான் சாமி கும்பிட்டு நம்ம குடும்பம் எப்பவும் சந்தோஷமா ஒற்றுமையா இருக்கணும்னு வேண்டிட்டு வந்தேன்னு சொல்றாங்க. ஒரு அம்மாவா அந்த குடும்பத்தோட அமைதிக்காக கோமதி எவ்வளோ ஏங்குறாங்க அப்படிங்கறது அந்த இடத்துல ரொம்ப அழகா தெரிஞ்சது. செந்திலும் கோமதிக்கு ஆறுதலா எல்லாம் இனிமே நல்லபடியா நடக்குமா அப்படின்னு சொல்றாரு. ஆனா அடுத்த நிமிஷமே அவங்க தலையில ஒரு பெரிய இடி விழப்போகுதுன்னு அந்த குடும்பத்துல யாருக்கு தெரியாது. உள்ள கிச்சன்ல நம்ம மீனாவும் ராஜியும் ரொம்ப இயல்பா காய்கறி எல்லாம் வெட்டிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு செந்திலுக்கு ஒரு போன் வருது. அந்த போனை அட்டெண்ட் பண்ணி பேசுன உடனே செந்தில் முகம் அப்படியே இருண்டு போகுது. அவருக்கு கை கால் எல்லாம் பதட்டத்துல நடுங்க ஆரம்பிக்குது. உடனே ரொம்ப வேகமா ஓடி வந்து எல்லாரையும் ஹாலுக்கு கூப்பிடுறாரு. செந்தில் முகத்துல இருந்த அந்த பயத்தை பார்த்த உடனே பாண்டியன், சரவணன், கோமதி, மீனா, ராஜி எல்லார் முகத்துலையும் அப்படி ஒரு குழப்பம். என்னடா ஆச்சு, ஏன் இப்படி பதட்டப்படுற அப்படின்னு பாண்டியன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா கேக்குறாரு. அதுக்கு செந்தில் சொல்றாரு, அப்பா நம்ம ஆபீஸ்ல லஞ்ச ஒழிப்பு துறை அதாவது விஜிலன்ஸ் ஆபீசர்ஸ் உள்ள நுழைஞ்சிட்டாங்க. எல்லார் வீட்டுக்கும் ரெய்டு போக போறாங்களாம், நம்ம வீட்டுக்கும் வருவாங்கன்னு சொன்ன உடனே மொத்த குடும்பமும் அப்படியே ஆடிப்போய் நிக்குது. மீனாவுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல, ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. கோமதி அப்படியே அழுதுட்டே, இப்பதான் நான் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்தேன், அதுக்குள்ள இப்படி ஒரு பெரிய சோதனையா, நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு ரொம்ப எமோஷனலா அழுவுறாங்க. ஆனா செந்தில் கொஞ்சம் தைரியமா ஒரு விஷயத்தை சொல்றாரு, நான் கலெக்ட் பண்ண பணத்தை எல்லாம் அப்பாவோட நல்ல காரியத்துக்கு ஏற்கனவே கொடுத்துட்டேன், அதனால வீட்ல எந்த பணமும் இல்ல, நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. ஆனா குவார்ட்டர்ஸ் வீட்டுக்கு செக் பண்ண வருவாங்க, நான் உடனே அங்க போகணும் அப்படின்னு சொல்றாரு. சரவணனும் நான் உன் கூட வர்றேன் தம்பின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. ஆனா பாண்டியன் ரொம்ப கூலா, இதெல்லாம் அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு பழக்கப்பட்ட விஷயம், தான் இதுக்கெல்லாம் பயப்பட கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வீட்டு வாசல்ல ஒரு ஜீப் வந்து சட்டார்னு நிக்குது. உள்ளே இருந்து 4-5 விஜிலன்ஸ் ஆபீசர்ஸ் ரொம்ப கோபமா உள்ள நுழையுறாங்க. அவங்கள பார்த்த உடனே மொத்த குடும்பத்துக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த ஆபீசர்ஸ் உள்ள வந்த உடனே செஞ்ச முதல் வேலை எல்லாரோட செல்போனையும் புடுங்குனது. தான் யாரும் யாருக்கும் போன் பண்ண கூடாது, யாரும் இந்த இடத்தை விட்டு நகர கூடாதுன்னு ரொம்ப கராரா ஒரு ஆபீசர் ஆர்டர் போடுறாரு. செந்தில் உடனே முன்னாடி போய், சார் இது எங்க அப்பா வீடு, நான் குவார்ட்டர்ஸ்ல தான் இருக்கேன், இங்க செக் பண்ண எதுவும் இல்லன்னு சொல்றாரு. ஆனா அந்த அதிகாரி அதெல்லாம் கேக்குற நிலைமையில இல்ல, இந்த வீட்லயும் நாங்க செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த வீட்டையும் சல்லடை போட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்துல இப்படிப்பட்ட போலீஸ் எல்லாம் வந்து நிக்கும் போது அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய அவமானம்னு நினைச்சு பாருங்க. கிச்சன், பெட்ரூம், ஹால், பீரோ எல்லாத்தையும் அந்த அதிகாரிகள் தேடுறத பார்க்கும் போது பாண்டியன் மனசுக்குள்ள எவ்வளோ வலி இருந்திருக்கும். ஆனா அதை வெளிய காட்டிக்காம ரொம்ப தைரியமா நிக்கிறாரு. வீட்டுக்குள்ள இப்படி ஒரு பெரிய ரெய்டு நடந்துட்டு இருக்கும்.
போது வெளியே தெருவுல உள்ள பக்கத்து வீட்டுக்காரிங்க எல்லாம் வேடிக்கை பார்க்க கூட்டமா கூடிட்டாங்க. ஒரு மொட்டை தலையர் என்ன ஆச்சு, எதுக்கு போலீஸ் வண்டி வந்துருக்குன்னு கேக்குறாரு. உடனே அந்த கூட்டத்துல இருந்த பொம்பளைங்க எல்லாம் செந்தில் லட்சக்கணக்குல லஞ்சம் வாங்கிட்டான் போல, அதான் அவனை அரெஸ்ட் பண்ண வந்துருக்காங்கன்னு தப்பா பேசி சிரிக்கிறாங்க. எப்பவுமே அடுத்தவங்க கஷ்டப்படும் போது அதை பார்த்து சந்தோஷப்படுற குணம் கொண்ட இந்த ஊர்க்காரங்க பேசுறத கேட்கும் போது நமக்கே அவ்வளோ கோபம் வருது. வீட்டுக்குள்ள செக் பண்ண ஆபீசர்ஸ் கையில எந்த பெரிய தப்பும் கிடைக்கல. ஆனா ஒரு டப்பாவுல கொஞ்சம் நகையும் ஒரு 34,000 ரூபாய் பணமும் கிடைக்குது. அந்த மெயின் அதிகாரி பாண்டியன் கிட்ட ரொம்ப கோபமா, இந்த நகைக்கு எல்லாம் பில் இருக்கா, இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு கேக்குறாரு. பாண்டியன் கொஞ்சம் கூட பதட்டப்படாம ரொம்ப கூலா கோமதிய பில் எடுத்துட்டு வர சொல்றாரு. கோமதியும் பில் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. பாண்டியன் அந்த அதிகாரி கிட்ட சொல்றாரு, சார் இதுல 14,000 ரூபாய் மளிகை சாமான் வாங்குனது, அதுக்கான பில். இது மீதி 20,000 ரூபாய் நான் பேங்க்ல இருந்த அரிசி வாங்குறதுக்காக எடுத்த பணம், அதுக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட். இதுன்னு எல்லாத்துக்கும் பக்கா கணக்கு காட்டுறாரு. ஒரு நேர்மையான மனுஷனால மட்டும்தான் இப்படி தைரியமா கணக்கு காட்ட முடியும். அதை பார்த்த அந்த அதிகாரிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி, நாங்க குவார்ட்டர்ஸ போய் செக் பண்றோம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. செந்தில், சரவணன், மீனா எல்லாரும் அந்த ஆபீசர்ஸ் கூட குவார்ட்டர்ஸ்க்கு கிளம்புறாங்க. அவங்க வெளியே வரும் போது அந்த பக்கத்து வீட்டுக்காரிங்க கோமதி கிட்ட உங்க பையனை லஞ்சம் வாங்குனதுக்காக அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்களான்னு ரொம்ப நக்கலா கேக்குறாங்க. கோமதிக்கு வந்ததே கோபம். என் பையன் அப்படிப்பட்டவன் கிடையாது, அவன் ரொம்ப நேர்மையானவன், சும்மா செக் பண்ண தான் வந்திருக்காங்கன்னு ரொம்ப ஆவேசமா அவங்கள திட்டி அனுப்புறாங்க. ஒரு தாயோட பாசமும் தன் புள்ளை மேல அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கையும் அந்த இடத்துல ரொம்ப இமோஷனலா வெளிப்பட்டுச்சு. குவார்ட்டர்ஸ்க்கு போன ஆபீசர்ஸ் அங்கேயும் ஒவ்வொரு முடுக்கா செக் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு அங்கேயும் எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல. கடைசியா அந்த அதிகாரி ஒரு பேப்பர்ல எந்த பணமும் சிக்கலன்னு எழுதி செந்தில் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அவங்க போன உடனே செந்தில் அப்படியே சோபாவுல சரிஞ்சி உட்கார்ந்து ஒரு பெரிய பெருமூச்சு விடுறாரு. அப்பாடா, இவ்ளோ பெரிய பிரச்சனையில இருந்து தப்பிச்சிட்டோம்னு. செந்திலுக்கும் சரவணனுக்கும் மீனாவுக்கும் அவ்ளோ ஒரு பெரிய நிம்மதி கிடைக்குது. அண்ணன் தம்பி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா பேசிக்கிற அந்த தருணம் பாக்குற நமக்கே கண்ணீர் வர்றா அளவுக்கு ரொம்பவே உணர்ச்சிகரமா இருந்துச்சு. இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியில ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வச்சாங்க பாருங்க. சரவணன் ஒரு பெரியவர காரில கூட்டிட்டு ரொம்ப வேகமா போயிட்டு இருக்காரு. அந்த பெரியவர் சரவணன் கிட்ட வீட்ல என்ன சொல்லிட்டு வந்தன்னு கேக்குறாரு. அதுக்கு சரவணன், நான் கதிர் கூட ஒருத்தரை பார்க்க ஆஸ்பத்திரிக்கு போறேன்னு அப்பாம்மா கிட்ட போய் சொல்லிட்டு வந்தேன்னு ரொம்ப பதட்டமா சொல்றாரு. அந்த பெரியவர் நல்ல காரியத்துக்காக போய் சொல்றது தப்பில்லை தம்பின்னு சொல்றாரு. ஆனா சரவணன் ரொம்பவே பயப்படுறாரு. எங்க வீட்ல எங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், நான் இப்படி யாருக்கும் தெரியாம உங்களை கூட்டிட்டு போற விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் நடக்குறதே, வேற வீட்ல பெரிய பூகம்பமே வெடிச்சிடும்னு ரொம்ப பயந்து போய் பேசுறாரு சரவணன். அப்படி என்ன ரகசியமா ஒரு காரியம் பண்றாரு, யாருக்கும் தெரியாம அந்த பெரியவரை எங்க கூட்டிட்டு போறாரு, அவர் ஏன் அப்பா கிட்ட போய் சொல்லணும்னு ஒரே சஸ்பென்ஸா இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. இந்த எபிசோட் முழுக்கவே குடும்பத்துல வர பிரச்சனைகளை அவங்க எப்படி எதிர்கொள்றாங்க அப்படிங்கறத ரொம்பவே எமோஷனலா காட்டி இருந்தாங்க. குறிப்பா பாண்டியனோட தைரியமும் கோமதியோட பாசமும் சரவணனோட தியாகமும் ரொம்ப அழகா இருந்துச்சு. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்கும்னு நினைச்சி பார்த்தா ரொம்பவே ஆர்வமா இருக்கு. முதல் விஷயம், சரவணன் பண்ற இந்த ரகசிய காரியம் கண்டிப்பா பாண்டியனுக்கு தெரிய வர நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி தெரிஞ்சா சரவணனுக்கும் பாண்டியனுக்கும் நடுவுல ஒரு மிகப்பெரிய வாக்குவாதம் நடக்கும். 2வது விஷயம், செந்தில் ஆபீஸ் பிரச்சனை இதோட முடிய போறதில்ல. அந்த லஞ்ச ஒழிப்பு துறை ஆபீசர்ஸ் திரும்பவும் செந்திலுக்கு ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. 3வது விஷயம், மீனா இந்த பிரச்சனையினால ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி செந்தில் கிட்ட பெரிய சண்டை போடவும் வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு எபிசோட்ல இதுக்கெல்லாம் என்ன பதில் கிடைக்க போகுதுன்னு நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.